பிரைஸ் தி லார்ட். நம்ம சேனல்ல யோசுவாவின் வாழ்க்கை வரலாறு பற்றி தான் பார்த்து வருகிறோம். இன்னைக்கு இந்த வீடியோவில் யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் எரிகோவை கைப்பற்றின பிறகு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக ஆகான் பண்ணின துரோகம் என்ன, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதன் முந்தைய வீடியோக்களோட லிங்கை கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், மறக்காம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எரிகோ பட்டணத்துக்கு யுத்தத்துக்கு போகும்போது யோசுவா ஜனங்க கிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க, என்னன்னா இந்த பட்டணத்திலிருந்து எந்த ஒரு சாபத்தீடான பொருளையும் நீங்க எடுக்க கூடாது, மீறி எடுத்தீங்கன்னா நீங்களும் சாபத்தீடா இருப்பீங்க, பாளையத்துக்கு கொண்டு வந்து பாளையத்தை நீங்க கலங்கம் பண்ணிடாதீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இது ஒரு எச்சரிக்கையாகவும் யோசுவா ஜனங்களுக்கு சொல்லியிருந்தார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களில் ஒருத்தன் இந்த சாபத்தீடான விஷயத்துல துரோகம் பண்ணிட்டான். அவன் பெயர் ஆகான். இவன் யாருன்னா யூதா கோத்திரத்தில் பிறந்த சேராகுடைய குமாரனாகிய சப்தியின் மகன் கர்மிக்கு பிறந்தவன். இந்த ஆகான் தான் அந்த சாபத்தீடானதில் சிலவற்றை இச்சித்து எடுத்துக்கொண்டான். இதனால இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் கர்த்தருடைய கோபம் உண்டது. யோசுவா ஆயி பட்டணத்தை வேவு பார்க்கிறதற்காக ஆட்களை அனுப்பினார். இந்த ஆயி பட்டணம் பெத்தேலுக்கு கிழக்கே உள்ள பெத்தாவினுக்கு பக்கத்தில் இருக்கிறது. யோசுவா அந்த வேவுக்காரர்களிடம், நீங்கள் போய் அந்த ஆயி பட்டணத்தை வேவு பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னார். அவங்களும் வேவு பார்த்துட்டு யோசுவா கிட்ட திரும்பி வந்தாங்க. அந்த வேவுக்காரர்கள் யோசுவா கிட்ட, நம்ம ஜனங்கள் எல்லாருமே அங்க போக வேண்டிய அவசியமே இல்ல, நம்ம கிட்ட இருந்து ஒரு 2000-3000 பேர் மட்டும் போனாலே போதும், அந்த ஆயி பட்டணத்தை நம்ம ஈஸியாவே பிடிச்சிடலாம், அவங்க கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க, அதனால நம்ம எல்லா ஜனங்களையும் அங்க போக சொல்லி அவங்களை கஷ்டப்படுத்த வேண்டாம்னு சொன்னார்கள். அந்த வேவுக்காரர்கள் சொன்னபடியே ஜனங்கள்ல ஏறக்குறைய 3000 பேர் அந்த இடத்துக்கு போனாங்க. இவங்க நினைச்சதுக்கு ஆப்போசிட்டா அங்க நடந்தது. ஆயி பட்டணத்தின் மனுஷர் எல்லாரும் இஸ்ரவேல் ஜனங்களிலிருந்து போன அந்த 3000 பேரில் கிட்டத்தட்ட 36 பேரை அவர்கள் வெட்டி போட்டார்கள். அவர்கள் அந்த ஆயி பட்டணத்தின் மனுஷருக்கு முன்பாக முறுந்தோடினார்கள். அவர்களின் பட்டண வாசல்களின் வெளியிலிருந்து சேபாரின் வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களை துரத்தி மலை இறக்கத்தில் அவர்களை வெட்டினார்கள். இதனால இஸ்ரவேல் ஜனங்களின் இருதயம் கரைந்து தண்ணீராய் போயிற்று. இஸ்ரவேல் ஜனங்கள் இறந்து போன விஷயத்தை கேள்விப்பட்ட யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு, யோசுவாவும் இஸ்ரவேல் மூப்பரும் சாயங்காலம் வரைக்கும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து தங்கள் தலைகளின் மேல் புழுதியை போட்டுக் கொண்டு கிடந்தார்கள். யோசுவா மிகுந்த துக்கத்தோடு கர்த்தரை பார்த்து, கர்த்தராகிய ஆண்டவரே, இந்த எமோரியரின் கையினால சாகிறதுக்காகவா இந்த ஜனங்களை யோர்தானை கடக்க பண்ணினீங்க? இதுக்கு நாங்க யோர்தானுக்கு அக்கறையிலே இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே. ஆண்டவரே, இஸ்ரவேல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள். கானானியரும் தேசத்தின் குடிகள் எல்லாரும் இதை கேட்டால் எங்களை வணைந்து கொண்டு எங்கள் பேரை பூமியிலே இராதபடிக்கு வேறற்று போக பண்ணுவார்களே, அப்பொழுது உமது மகத்தான நாமத்துக்கு என்ன செய்வீர் என்று கேட்டார். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி முகம் குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? இஸ்ரவேலர்கள் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கை மீறினார்கள், சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டபாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே. அதனாலதான் இஸ்ரவேல் புத்திரர்கள் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாமல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள். அவர்கள் சாபத்தீடானவர்கள். நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து நிக்கிரகம் பண்ணாவிட்டால் நான் இனி உங்களோட இருக்க மாட்டேன். எழுந்திரு, நீ ஜனங்களை பரிசுத்தம் பண்ணி அவங்க கிட்ட சொல்ல வேண்டியது என்னன்னா, நாளைய தினத்துக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். இஸ்ரவேலரே, சாபத்தீடானது உங்கள் நடுவில் இருக்கிறது. நீங்கள் சாபத்தீடானது உங்கள் நடுவிலிருந்து விலக்காமல் இருக்கிற வரைக்கும் நீங்க உங்க சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க முடியாது என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். காலையிலே நீங்கள் கோத்திரம் கோத்திரமாக வர வேண்டும். அப்பொழுது கர்த்தர் குறிக்கிற கோத்திரம் வம்சம் வம்சமாக வர வேண்டும். கர்த்தர் குறிக்கிற வம்சம் குடும்பம் குடும்பமாக வர வேண்டும். கர்த்தர் குறிக்கிற குடும்பம் பேர் பேராக வர வேண்டும். அப்பொழுது சாபத்தீடானதை எடுத்தவனை கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு கர்த்தரின் உடன்படிக்கை மீறி இஸ்ரவேலிலே மதிகேடான காரியத்தை அவன் செய்ததால அவனும் அவனுக்குள்ள யாவும் அக்னியினால் சுட்டெரிக்கப்பட வேண்டும். இப்படியாக கர்த்தர் யோசுவாவிடம் கூறினார். யோசுவா அதிகாலமே எழுந்திருந்து இஸ்ரவேலரை கோத்திரம் கோத்திரமாக வரப்பண்ணினார். அப்பொழுது யூதாவின் கோத்திரம் குறிக்கப்பட்டது. யோசுவா யூதாவின் வம்சங்களை வரப்பண்ணினார். அப்பொழுது சேராகின் வம்சம் குறிக்கப்பட்டது. பின்பு யோசுவா சேராகியரின் வம்சத்தை பேர் பேராக வரப்பண்ணினார். அப்பொழுது சப்தி என்பவன் குறிக்கப்பட்டான். அவன் வீட்டாரை யோசுவா பேர் பேராக வரப்பண்ணினார். அப்பொழுது யூதா கோத்திரத்து சேராகின் குமாரனாகிய சப்திக்கு பிறந்த கர்மியின் மகன் ஆகான் குறிக்கப்பட்டான். அப்பொழுது யோசுவா ஆகானை பார்த்து, மகனே, நீ இப்பொழுது இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்து, அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி நீ செய்ததை எனக்கு மறைக்காம சொல்லு. அப்பொழுது ஆகான் யோசுவா கிட்ட, நான் உண்மையாகவே இஸ்ரவேல் தேவனுக்கு விரோதமாக பாவம் செஞ்சிட்டேன். அன்னைக்கு நடந்த கொள்ளையில நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் பார்த்தேன். அவைகளை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆசை வந்துருச்சு. அதனால அதை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். அதை எல்லாத்தையும் என்னோட கூடாரத்துக்கு நடுவுல பூமிக்குள்ள புதைச்சு வச்சிருக்கேன். வெள்ளி அது
அதுக்கு அடியில தான் இருக்குதுன்னு சொன்னான். உடனே யோசுவா அவன் கூடாரத்துக்கு ஆட்களை அனுப்பினான். அவர்களும் கூடாரத்துக்கு ஓடினார்கள். அவன் சொன்னபடியே அவனுடைய கூடாரத்தில் அது புதைந்திருந்தது. வெள்ளியும் அதன் கீழ் தான் இருந்தது. அவைகள் எல்லாவற்றையும் கூடாரத்தின் நடுவில் இருந்து தோண்டி எடுத்து அதை யோசுவா கிட்டையும் இஸ்ரவேல் ஜனங்க கிட்டையும் கொண்டு வந்து கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு வந்து வைத்தார்கள். அப்பொழுது யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரோடும் கூட சேராகின் புத்திரனாகிய ஆகானையும் அந்த வெள்ளியையும் சால்வையும் பொன் பாலத்தையும் அவன் குமாரரையும் குமாரத்திகளையும் அவனுடைய ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் அவன் கூடாரத்தையும் அவனுக்குள்ள எல்லாவற்றையும் எடுத்து ஆகோர் பள்ளத்தாக்குக்கு கொண்டு போனார்கள். அங்கே யோசுவா அவனை பார்த்து, நீ எங்களை இப்படி கலங்க பண்ணினது என்ன? இன்று கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார் என்றார். அப்பொழுது இஸ்ரவேலர் எல்லாரும் அவன் மேல் கல்லெறிந்து அவைகளை அக்கினியினால் சுட்டெரித்து கற்களினால் மூடி ஒரு பெரிய கற்குவிலாக குவித்தார்கள். அந்த குவியல் இந்நாள் வரைக்கும் இருக்கிறது என்று வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதனால்தான் அந்த இடம் இந்நாள் வரைக்கும் ஆகோர் பள்ளத்தாக்கு எண்ணப்படுகிறது. இப்படியே கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு மாறினார். ஆமீன். இனி இதன் தொடர்ச்சியை அடுத்த வீடியோவின் மூலம் தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவின் மூலம் உங்களை சந்திக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஆமீன்.